பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 132 136 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அன்பின் அலைகள் ஓய்வதில்லை, அல்லது ஆண்டவருடைய அன்பின் அலைகள் ஓய்வதே இல்லை. ஒரு சிலரோடு நாம் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பூமியில் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நான் சாதிக்க வேண்டும். ஒரு 10 வருஷம் கழித்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏதோ ஒரு சில காரியங்களை அல்லது பெரிய காரியங்களை அவர்கள் பெரிதாக சாதித்திருப்பார்கள். அப்போ அவர்களுடைய இருதயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தின காரியம் என்னவென்றால், ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம். ஆனால் நம்ம வேதத்தில் தேவனை பார்க்கும்போது அல்லது பூமியின் சரித்திரத்தை நாம் நோக்கும்போது பெரிய பெரிய சாதனைகளை போல காணப்படக்கூடிய பெரிய காரியங்களை பார்க்கும்போது அதை தேவன் செய்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய இருதயத்தில் இருந்த நோக்கம் என்னவென்றால், ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்துவிட வேண்டும் என்பது அல்ல. ஆனால் ஆண்டவரை ஊக்கப்படுத்தின ஒரு காரியம் என்னதாக இருந்ததென்றால், அது ஆண்டவருடைய சுபாவத்திலேயே பின்னி பிணைந்து காணப்பட்ட ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய இரக்கமும் தான். சங்கீதம் 136 4 நாம் வாசிக்கும்போது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இப்போ ஒருவராய் பெரிய அதிசயங்கள் என்று சொல்லும்போது அவர் தனியாகவே தனி நபராகவே நின்று பெரிய அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட பெரிய அதிசயங்களை செய்வதற்கு அவருடைய பெரிய நோக்கம் என்னவென்றால், அதே வசனத்தில் திரும்ப திரும்ப வருகிறது, அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஆண்டவர் செய்த பலத்த காரியங்களை இந்த அதிகாரத்தில் சங்கீதக்காரன் பேசியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் இருக்கிறது ஆண்டவருடைய இரக்கம் அல்லது ஆண்டவருடைய கிருபை. அதனால தான் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய செயலுக்கு பின்னால் இருந்து அவரை உந்தி தள்ளின அவருடைய சுபாவம், அவருடைய அன்பு. தமிழில் நாம் வாசிக்கும்போது அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் நாம் படிக்கும்போது His love endures forever. அப்படி என்றால் அவருடைய அன்பு ஒரு நாளும் ஓய்வதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய அன்பு, இரக்கம் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. முதலாவதாக ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? 5 வசனத்திலிருந்து 9 வரைக்கும் நான் வாசிக்கும்போது, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், சூரியனை படைத்தவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அதற்கு பின்னால் இருந்த உள்நோக்கம் என்ன? ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு தான் இப்படிப்பட்ட ஒரு பூமியை உருவாக்கினது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறார். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதை தான் நாம் 10 வசனத்திலிருந்து 15 வரைக்கும் நாம் படிக்கிறோம். அப்போ அதுலேயும் கூட ஆண்டவருடைய நோக்கம் என்னதாக இருந்தது? அவருடைய ஜனங்களை நேசித்தது. அவர்களை நேசித்ததுனால தான் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய விடுதலையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோ அல்லது பாவத்தில் இருந்தோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய விடுதலையை அனுபவித்திருக்கிறீங்களா? அப்படி என்றால் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதை தான் ஆண்டவர் செயலாக நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பூமியில் நாம் வாழும்போது எப்பொழுதுமே ஆண்டவருடைய அன்பினால், ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாகவே நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் நடத்தினார்.
அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, கானான் தேசத்திற்குள்ளாக அவரே அவர்களை கொண்டு போயிருக்கிறார். அப்போ இதற்கு பின்பதாக இருந்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த அன்பு, அவர்கள் மேல் வைத்த இரக்கம். அப்படியே நாம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், ஏனென்றால் அவருடைய உள்நோக்கம் என்ன? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம் ஒவ்வொருவரையும் நம் வாழ்க்கையில் தாழ்வு நிலையில் இருந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்தபடியால் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இதற்கு பின்னால் இருந்து அவரை உந்தி தள்ளின காரியம் என்ன? அவர் நம்மேல் வைத்த அன்பு. அப்போ ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, ஆண்டவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை. அவர் ஏதோ ஒரு நாள் நம்மை நேசித்து விட்டு அதன் பின்பு நம்மை விட்டு விடக்கூடிய தேவன் அல்ல. வாழ்நாள் முழுவதிலும் அல்லது நித்தியமாக அவர் நம்மை நேசிக்கிறவராகவே, அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் சீஷர்களை நேசித்தார், கடைசி வரைக்கும் அவர்களை நேசித்தார். ஏன் தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட கடைசி வரைக்கும் இயேசு நேசித்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அதே மாதிரி தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பின் அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளுமே ஓய்வதில்லை. அப்போ அந்த அன்பின் அலைகள் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். அந்த அன்பின் அலைகளினால் நாம் உந்தி தள்ளப்படும் போது தான் திரும்ப நாம் ஆண்டவரை நேசிக்க முடியும், திரும்ப நாம் அவரை துதிக்க முடியும், திரும்ப நாம் அவரை ஆராதிக்க முடியும். ஏனென்றால் அவர் நம்மை முதலாவது நேசித்தார். நாம் அவரை நேசிக்கிறது அது நாம் திரும்ப அவருக்கு செலுத்துகிறது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பெரிய கட்டளை, முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆத்மாவோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இப்போ நம்முடைய பலத்தினால முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய அன்பை நினைத்து விசுவாசித்து அதில் நாம் வேர்கொள்ளும் போது தான் ஆண்டவருடைய அன்பு நம்மிலிருந்து வெளிப்படும். இன்றைக்கு கூட நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அலைகள் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஓய்ந்து போவதில்லை. நான் அந்த அன்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும், அந்த அன்பில் நான் வளர வேண்டும். இந்த அன்பை நான் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபைகள், இரக்கங்கள் ஒரு நாளும் ஓய்வதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப உம்முடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாரத்தில் கூட நாங்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His love endures forever. உம்முடைய அன்பு ஒரு நாளும் ஓயாததாக, நித்தியமாக உம்முடைய அன்பு நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது தகப்பனே. உம்முடைய அன்பை நினைத்தவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடைபெறும் போதும் அதை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார் என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு அறிவுக்குள்ளாக நாங்கள் வரும்போது மோடு உள்ள உறவை எப்பொழுதும் நாங்கள் புதிதாக வைத்து கொள்ளுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் மேலே இருக்கக்கூடிய எங்கள் அன்பு, எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஒரு நாளும் பழையதாக போய்விடாதபடிக்கு புதிதாகவே என்றைக்கும் காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.